வணக்கம் திரு ஷியாம், உங்கள்கிட்டருந்தே தொடங்குற இந்த அறிவிப்பு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திரு சிபி ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட குடியரசு துணைத் தலைவர் அப்படின்னே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வை? நம்ம எல்லோருக்குமே இனிய நண்பர். சிபிஆரின் உயரத்திற்கு நிச்சயமாக நமது வாழ்த்துகள், அதில் மாற்று கருத்து கிடையாது. சிபிஆர் அவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். எனவே அகில இந்திய அரசியலை மனதில் வைத்துக் கொள்ளாமல் திமுக அவருக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆரம்பகட்ட கருத்து. அதுதான் என்ன காரணம்னா, பலமுறை அப்படியான விதிவிலக்குகள் இருக்கின்றன. அப்துல் கலாம் அவர்கள் போட்டியிடும் போது அந்த 2002 காலகட்டத்தில் பிரமோத் மகாஜன் அதற்கான கேம்பெயினிங்லாம் பண்ணும்போது பலமுறை அண்ணா யூனிவர்சிட்டி கெஸ்ட் ஹவுஸில் சந்தித்து உரையாடுகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நானே கூட அங்கே பணிபுரிய போகலாங்கிற ஒரு எண்ணம் கூட எனக்கு இருந்தது. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. திரு பொன்ராஜ் அவர்களுக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் சிக்கல், அப்துல் கலாம் அவர்கள் பொது வேட்பாளராக கட்சி சாராதவராக இருந்தார். அவரை அறிவிப்பதற்கு முன்னால் பிரமோத் மகாஜன் கிட்டத்தட்ட எல்லோரிடமும் கலந்து ஆலோசித்தார். இங்கு அப்படி அல்ல. இங்கு இவர் நீங்களே சொன்ன மாதிரி தீவிர ஆர்எஸ்எஸ்காரர் ஒன்று. இரண்டாவது, அவரை வேட்பாளராக அறிவித்து விட்டு அதற்கு பிறகு ஆதரவு திரட்டுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அப்படி இருக்கும்போது பிற கட்சிகள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைமை இல்லை. ஆனால் தமிழ்நாட்டிலிருந்து வேறு யாரேனும் வேட்பாளர் இல்லை என்றால் திமுக இவரை ஆதரிக்க வேண்டும். பிரதிபா பட்டேலை அன்றைக்கு சிவசேனா ஆதரித்தது, பால் தாக்கரே அவர்கள் ஆதரித்தார்கள். மகாராஷ்டிராவின் மகள் என்பதுதான் காரணமாக சொல்லப்பட்டது. தெலுங்கு பிட்டா என்று கூறிதான் நரசிம்மராவ் அவர்களுக்கு அன்றைய தெலுங்கு தேசம், என்டிஆர் தலைமையிலான தெலுங்கு தேசம் ஆதரவளித்தது. இப்படி பல உதாரணங்களை நாம் கூற முடியும். ஒருவேளை இந்தியா கூட்டணியிலிருந்தும் ஒரு தமிழ்நாட்டு பிரதிநிதி நிறுத்தப்பட்டால், அப்படி நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. திமுக அந்த எதிர்நகர்வை செய்யும் என்றுதான் அனைவருமே எதிர்பார்க்கிறோம். மயில்சாமி அண்ணாதுரை அவர்களது பெயர் அடிபடுகிறது ஒன்று. இரண்டாவது, திருச்சி சிவா அவர்களது பெயர் அடிபடுகிறது இரண்டு. இதில் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் நிறுத்தப்பட்டால், அவர் சம்மதித்து அவர் நிறுத்தப்பட்டால், அவர் இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையேயான மெரிட் என்கிற வகையில் அது பார்க்கப்படும். அப்துல் கலாம் அவர்கள் எப்படி அந்த ஒரு ஸ்டேட்டஸ் அவருக்கு இருந்ததோ அதே மாதிரியாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வரும். போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் போட்டியின் விளைவு நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம்தான். நீங்களே சொன்ன மாதிரி சிபிஆர் அவர்கள் துணை ஜனாதிபதி ஆவது என்பது இன்றைய தேதிக்கு மிக எளிது. இன்னும் சொல்ல போனால் பிஜு பட்நாயக் ஜனதாதளம் அது கூட ஆதரவு அளித்து விட்டது. அதுபோக ஆந்திராவிலே தெலுங்கு தேசத்துக்கு நேர் எதிராக கிட்டத்தட்ட அதிமுக திமுக மாதிரி நிலைமையில் இருக்கிற ஜெகன் அவர்கள் அவர் ஆதரவு கொடுத்து விட்டார். எனவே பெரிய அளவுக்கு எண்ணிக்கை பலம் இருக்கிறது. டோக்கன் ஃபைட்டாக நிறுத்தலாம். காரணம், இன்றைக்கு தேர்தல் ஆணையம் சிபிஆர் அவர்களை நீங்களும் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே தனிப்பட்ட முறையில் அவரோடு உரையாடி இருப்போம். அவருடைய ஒரு நல்ல பழகுவதற்கு இனிமையானவர், பண்பானவர், அப்படி எல்லாமே இருக்கும். அரசியல் ரீதியாகத்தானே இதை பார்ப்பாங்க. ஏன்னா சிபிஆருடைய கேண்டிடேச்சரே ஒரு பொலிட்டிக்கல் மூவாக இருக்கும்போது எதிர்த்தரப்பும் அதை அப்படி தானே பார்க்கும். இப்போ சமீபத்தில் கூட முதலமைச்சரை நேரில் சந்தித்தார். கடந்த வாரத்தில் தான் சந்தித்தார். அது வேறு. ஆனால் அரசியல் என்று வரும்போது அதை எப்படி அணுகுவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அரசியல் என்று வரும்போது அது கொஞ்சம் டஃப் சாய்ஸ் தானே, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இதற்கு முன்பு அப்படியான உதாரணங்கள் இருக்கின்றன. இல்லை, அதில் என்ன ஒரு கேள்வி இருக்குன்னா சார், நம்ம விவாதத்திற்கு நான் பின்னாடி வர்றேன். ஆனால் இந்த கேள்வி வச்சிடறேன் உங்களுக்கு. டாக்டர் கலாம் ஆதரிக்கும் போது அவர் ஒரு அரசியல்வாதி அல்ல. டாக்டர் கலாம் ஒரு விஞ்ஞானியாக இருந்தார், எல்லோருக்குமானவராக இருந்தார். சிபிஆருக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, ஒரு ஆர்எஸ்எஸ்காரர். அப்போ அதை ஏற்பது அப்படிங்கிறதான அங்கே தனிப்பட்ட சிபிஆர் வேற, அவர் கொள்கை அப்படிங்கிற இடத்துல இருந்து திமுக அல்லது திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி இது அணுக வேண்டி இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியும் இருக்கும் தானேன்னு கேட்குறேன். ஆனால் 99 ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எம்பியாக ஆதரவு கொடுத்த போது அவர் ஆர்எஸ்எஸ்காரராக தானே இருந்தார். 98 பிஜேபிக்கு அதிமுக ஆதரவு, 99 திமுக ஆதரவு. திமுக கூட்டணியில் இருக்கு இல்லையா? அதாவது அந்த அரசு கூட்டணின்னு வரும்போது ஆர்எஸ்எஸ் பின்புலம் பார்க்கப்படுவதில்லை. இல்ல, அப்படி பார்க்காமல் தமிழர் என்கிற அடையாளத்தை பார்க்கலாம். ஆனா நீங்க சொல்ற மாதிரி அரசியல் இருக்கும், அதை நம்ம மாற்று கருத்தெல்லாம் வைக்க முடியாது, அரசியல் தியாகம் செய்ய முடியாது. ஆனால் அதற்கு திமுகவுக்கு அவர்களுக்கு சொல்வதற்கு ஒரு வசதி. நீங்க சிபிஆர் இந்த துணை குடியரசு துணைத் தலைவருங்கிற வேட்பாளராக களமிறக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னு பார்க்குறீங்க, அல்லது அந்த சாய்ஸ் எப்படி பார்க்குறீங்க?
சாய்ஸ் பின்னாடி அரசியல் இருக்கு, அதுல மாற்று கருத்துலாம் இல்லை. இன்றைய தேதிக்கு உண்மையிலேயே பீகார் தேர்தல் ரொம்ப முக்கியமான தேர்தல். சரி, நாங்கள்லாம் என்ன எதிர்பார்த்தோம்னா, பீகார்ல இருந்து கர்பூரி தாக்கூர் அவரது வம்சாவளியில வந்தவர்கள் யாரேனும் நிறுத்தப்படுவார்கள், நிதிஷ்குமாருக்கு கூட அந்த வாய்ப்பு கிடைக்கலாம், இப்படியான பேச்சு தான் அடிபட்டது. ஏனென்றால் அது பீகார் தேர்தலில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனால் பீகார் தேர்தலை தாண்டி தமிழ்நாடு தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு செயல்படுவது போலத்தான் தோன்றுகிறது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதன் மூலமாக மட்டுமே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பெரிய வெற்றி பெற்று விடும் அப்படின்னு நான் நினைக்கல. அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாதுங்க. ஏன்னா சிபிஆர் அவர்களே பிறகு தனியாக போட்டி போடும்போது பெரிய அளவுக்கு வெற்றி எல்லாம் பெறவில்லை. நீங்களும் சொன்ன மாதிரி தேர்தல் அரசியலில் இருந்து அவர் ஒதுக்கி தான் இருந்தார். அதான் உண்மை. எனவே என்னதான் முயற்சி செய்தாலும் அடுத்த 10 மாதங்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது, அல்லது தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள்ங்கிற இந்தியா கூட்டணி திமுகவுடைய அந்த பரப்புரைக்கு நேர் எதிராக இது இருக்கும் இல்லையா? அப்ப நாங்கள் ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், அப்ப அவரை நீங்க ஆதரிக்கல அப்படிங்கிற ஒரு இடத்தை தானே கொண்டு வருவாங்க. அதுதானே இப்போ ஏற்கனவே தொடங்கப்பட்டிருக்கு. இப்ப திரு நயினா நாகேந்திரன் அவருடைய செய்தி இன்று காலையில் அவர் சொல்றதோ அதான் சொல்றாரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய உதாரணங்கள் காமிச்சு இப்போ அவங்க அந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாங்க. அப்போ அது ஒரு அரசியல் நகராகவும் வந்துடுது இல்லையா இங்கே தேர்தல் இருக்கும்போது? சொல்லுவது சரிதான், அரசியல் நகராக வரும். பட் கலாம் அவர்கள் 2வது முறை வேட்பாளராக முயற்சி செய்த போது திமுக அதுக்கு ஆதரவு தரவில்லை. அப்போ ஏன் தரவில்லை என்கிற கேள்வி அப்போது எழுந்தது. அரசியல் என்று வரும்போது அப்படியான நகர்வுகள் இயல்பாக வருவதுதான், அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் ஒருவேளை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் யாரேனும் வேட்பாளராக இல்லை என்றால் சிபிஆர் அவர்களுக்கு திமுக ஆதரவு தர வேண்டும் என்பதுதான் எனது பார்வை. ஓகே, முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன் சார். ஆர்கேட்ட பேசிட்டு வந்த 2 ஜேர்னலிஸ்டோட கருத்தை கேட்டால் ஆர்கே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க திமுக ஒருவேளை வேட்பாளர் நிறுத்தலை, அதாவது இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இல்லைன்னா இங்கிருந்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒருவர் என்கிற அடிப்படையில் அவரை ஆதரிக்க வேண்டும், அதுதான் நல்லது அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறார் அவர். சரி, திடீர்னு எங்கிருந்து இது வந்து, அதாவது ஒரு பாலிட்டிஷியனுக்கு டெஃபினட்டாக எக்ஸ்பைரி டேட்டில் இருந்து இது மறுபடியும் நமக்கு உணர்த்துகிறது. அதை தாண்டி நாம் கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இதுவரை ஏதோ சிபிஆரை பெருசாக ஒரு பெரிய ஒரு தலைவராக மதித்து பெரிய போஸ்ட் கொடுத்து, இப்போ தான் மகாராஷ்டிரா கவர்னர் ஆனார். அதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் தான் இருந்தாங்க. 2021 அண்ணாமலை இங்கே மாநில தலைவராக பதவியேற்கிறார். இருக்கின்ற சீனியர் லீடர்ஸ் எல்லாமே லீடர்ஷிப் அப்படியே காலி பண்ணுறாங்க. ஒருத்தரை கொண்டு போயிட்டு மணிப்பூர்லையா மேகாலயா எங்கேயே போடுறாங்க, எல் கணேசன். பொன் ராதாகிருஷ்ணன் ஏறத்தாழ சீன்லேயே இல்லை, அவருக்கு வேற ஒரு பதவியும் கொடுக்கவில்லை. தமிழிசை சவுந்தரராஜனை பிடிச்சி தெலுங்கானாவில் போட்டுறாங்க. அப்புறம் இவர் சிபிஐ 2023 ஜார்க்கண்ட் இதில் போடுறாங்க. ஆனால் ஜார்க்கண்ட்லேயே அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. எல்லா டிஸ்ட்ரிக்டும் போகிறாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, பேசுகிறாரு. எதிர்கட்சிகளையும், அதாவது பாஜகவையும் ஆளுங்கட்சி ஜேஎம்எம் எல்லாத்தையும் பார்த்து பேசி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு இது அங்கே செய்தார். அதற்கு ஒரு கைமாற்றாக என்று எடுத்துக்கொள்ளலாம். 2வது ஒரு நல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் மகாராஷ்டிராவில் தேவைப்படுகிறார். ஏனென்றால் இந்த கோலிஷன் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவைப்படுகிறார். அவங்க பார்த்தால இவர் தான் வருகிறாரு. அப்போ 2024 தான் அவருக்கான அந்த ஒரு இடமே கிடைக்குது. அவருக்கு உரிய ஒரு வாய்ப்பு என்றால் அது அவருக்கு இவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது நம்மளே பேசணும் இல்லையா? ஜார்க்கண்ட்ல தொடங்கி மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் இன்சார்ஜா தெலுங்கானா, புதுச்சேரி எல்லாமே ஒரு அவரை அங்கீகரிக்கிற விஷயங்கள் தானே. அப்ப இல்லை